on this historic day when India takes her place as a free and independent dominion in the British Commonwealth of Nations. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் கிட்டேயே இந்திய நாட்டை ஒப்படைச்சிட்டு நம்ம நாட்டை விட்டு வெளியேறின நாள் நம்முடைய சுதந்திர தினம். எதுக்காக ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினாங்க? கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவை விட்டு வெளியேறியே தீரணுங்கிற கட்டாயம் என்ன, நிர்பந்தம் என்ன? காந்தி, நேரு, சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரியான தலைவர்களும் பல லட்சக்கணக்கான இந்திய மக்களும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல ஆண்டுகள் சுதந்திரம் கேட்டு போராடி இருக்காங்க. அதனால தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு போனாங்க. இப்படித்தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினதுக்கு இது மட்டும்தான் காரணமானு கேட்டால் இல்லை. இதே போல் இன்னும் பல காரணங்கள் இருக்குது. இந்திய மக்கள் முன்னெடுத்த சுதந்திர போராட்டம் என்பது ஒரு மிக முக்கியமான காரணம். ஆனால் இதே போல் இன்னும் பல முக்கியமான காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை எல்லாம் பற்றி நாம் படிச்சிருக்க மாட்டோம், ஏன் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். அப்படி நாம் கேள்விப்படாத பல முக்கியமான காரணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு இந்திய சுதந்திரமும் நாம் அறியாத வரலாறும். இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்பட்ட காலகட்டம் என்பது 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான காலகட்டம். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு வெறும் 2 வருடங்கள் மட்டும்தான் முடிஞ்சிருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்பட்டது. 1ஆம் உலகப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போர் என மொத்தம் 2 மிகப்பெரிய யுத்தங்களை பார்த்துச்சு 20ஆம் நூற்றாண்டு. வெறும் 20 ஆண்டுகள் இடைவெளியில் அடுத்து நடந்த இந்த 2 யுத்தங்களும் உலக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதுலேயும் ஜெர்மன் நாட்டு சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வச்ச 2ஆம் உலகப் போர் ஐரோப்பாவை மட்டும் இல்லை, உலக அரசியலையே புரட்டி போட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளாக, வல்லரசுகளாக இருந்த பல நாடுகள் இந்த போரால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இந்த போரில் தோல்வி அடைஞ்ச ஜெர்மன் போன்ற நாடுகள் மட்டும் இல்லாமல் இந்த போரில் வெற்றி அடைஞ்ச நாடுகள் கூட மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வல்லரசு எதுனா பிரிட்டன், அதாவது நம்மை அடிமைப்படுத்தி வச்சிருந்த பிரிட்டன். 2ஆம் உலகப் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்த உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த உலகின் கால்வாசி நிலப்பரப்பும் மக்களும் பிரிட்டனின் ஆதிக்கத்தின் கீழே இருந்தாங்க. பிரிட்டன் கிட்ட இந்தியா, ஆப்பிரிக்கா, தென்கிழக்காசிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற பல நாடுகள் பிரிட்டனுடைய காலனிகளாக இருந்துச்சு. பிரிட்டன் கிட்ட மிக வலிமையான கப்பல் படையும் இருந்தது. தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காலனிகள்லையும் மற்ற உலக நாடுகள்லையும் இருக்கக்கூடிய ரயில்வே, சுரங்கத் தொழில், விவசாயம் மற்றும் கப்பல் தொழில் போன்ற தொழில்களில் கிட்டத்தட்ட 4 பில்லியன் பவுண்டுகள் அளவுக்கு முதலீடு செய்திருந்தது பிரிட்டன். இது இன்றைய கணக்குக்கு கிட்டத்தட்ட 200 பில்லியன் பவுண்டுகளுக்கு சமமானது. தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற காலனிகளில் இருந்து குறைந்த விலைக்கு மூலப்பொருட்களை வாங்கி அதிலிருந்து நுகர்பொருட்கள் தயாரித்து தன்னுடைய காலனிகளுக்கும் அதே போல் மற்ற உலக நாடுகளுக்கும் அதிக விலைக்கு ஏற்றுமதி செஞ்சு கொள்ளை லாபம் சம்பாரித்து வச்சிருந்துச்சு பிரிட்டன். இது போக பிரிட்டன் கிட்டத்தட்ட 3000 டன்களுக்கு மேலே தங்கம் மட்டுமே கையிருப்பு இருந்துச்சு. இதன் அன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 264 மில்லியன் பவுண்டுகள். இன்றைய மதிப்புக்கு இது 60 இருந்து 70 பில்லியன் பவுண்டுகளுக்கு நிகரானது. இந்த அளவுக்கு தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்த காலனி நாடுகளில் இருந்து கொள்ளையடிச்சு இந்த உலகத்தின் நம்பர் 1 பொருளாதார சக்தியாக இருந்துச்சு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 2ஆம் உலகப் போர் தொடங்குச்சு. 2ஆம் உலகப் போர் தொடங்கி முதல் 2 வருடத்துக்குள்ளேயே, அதாவது 1941ஆம் ஆண்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 12 - 13 பில்லியன் பவுண்டுகளை போருக்காக செலவு செஞ்சிருந்தது பிரிட்டன் அரசாங்கம். இப்படி செலவு செஞ்சதால பிரிட்டன் வெளிநாடுகளில் செஞ்சு வச்சிருந்த 4 பில்லியன் பவுண்டுகள் முதலீடு கைவிட்டு போய் அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அடியோட நின்று போச்சு. அதே போல பிரிட்டன் உள்நாட்டில் செஞ்சு வச்சிருந்த தொழில் முதலீடுகளும் வெளிநாட்டு ஏற்றுமதி வணிகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக கிட்டத்தட்ட 3000 டன்களுக்கு மேலே கையிருப்பு வச்சிருந்த தங்கத்தையும் செலவழித்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கஜானா மொத்தமாக காலி ஆயிடுச்சு. ஆனாலும் 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பாடு இல்லை. தொடர்ந்து போரை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது பிரிட்டன்.
இதனால் வேற வழி இல்லாமல் மற்ற உலக நாடுகளான அமெரிக்கா மற்றும் கனடா கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம். இதனால் வேற வழி இல்லாமல் அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் கிட்ட இருந்து பல மில்லியன் டாலர்கள் கடன் வாங்கி தொடர்ந்து போரை நடத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். வெறும் பணம் மட்டுமில்ல, உணவுப் பொருட்கள் மற்றும் போர் தளவாடங்கள்னு அனைத்தையுமே கடனா வாங்கி தொடர்ந்து போரை நடத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தன்னுடைய சொந்த காலனியான இந்தியா கிட்ட கூட பிரிட்டன் கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் பவுண்டுகள் அளவுக்கு கடன் வாங்கி இருந்தது. அது எப்படி தன்னுடைய சொந்த காலனியான இந்தியா கிட்டேயே பிரிட்டன் கடன் வாங்கி இருக்கும்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். போர்க்காலத்தில் இந்தியாவில் இருந்து பிரிட்டனுக்கு அனுப்பப்பட்ட உணவுப் பொருட்கள், இரும்பு, ஆடைகள்னு எதுக்குமே பணம் தரல பிரிட்டிஷ் அரசாங்கம். அதே போல 2ஆம் உலகப் போரில் பிரிட்டனுக்கு ஆதரவாக சண்டை போட்ட இந்திய ராணுவ வீரர்கள் யாருக்குமே சம்பளமும் தரல பிரிட்டிஷ் அரசாங்கம். என்னதான் இந்தியா பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காலனியா இருந்தாலும் கூட இந்தியா கிட்ட இருந்து வாங்கின பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலையாவது தரணும். தங்களுக்கு ஆதரவாக சண்டை போட்ட இந்திய வீரர்களுக்கு நியாயமான சம்பளம் தரணும். ஆனால் இது ரெண்டையுமே பிரிட்டிஷ் அரசாங்கம் தரல. அதுக்கு பதிலாக இந்த பணத்தை எல்லாம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தர்றதா கடன் பாக்கி வச்சது. இப்படி இந்தியா, அமெரிக்கா, கனடா போன்ற உலக நாடுகள் கிட்ட இருந்து கடன் வாங்கி போரை நடத்தி முடிச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம். 1945 போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து கணக்கு பார்த்தபோது பிரிட்டன் கிட்டத்தட்ட 25 பில்லியன் பவுண்டுகள் 2ஆம் உலகப் போருக்காக செலவழிச்சிருந்தது. இப்படி இவ்வளோ செலவு பண்ணி 2ஆம் உலகப் போரில் ஜெயிச்சாலும் கூட பிரிட்டனுடைய பொருளாதாரம் ரொம்ப கடுமையாக அடிவாங்கி இருந்துச்சு. இப்படி கடன் வாங்கி போரை நடத்தினதால மிகப்பெரிய கடனாளியாக இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னுடைய பொருளாதாரத்தை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு மறுபடியும் அமெரிக்கா மாதிரியான உலக நாடுகள் கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அதே நேரத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்த காலனி நாடுகளை தொடர்ந்து நிர்வாகம் செய்ய பிரிட்டனுக்கு நிறைய நிதி தேவைப்பட்டது. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை நிர்வாகம் செய்ய மட்டும் பிரிட்டனுக்கு ஒரு வருஷத்துக்கு 200 மில்லியன் பவுண்டுகள் நிதி தேவைப்பட்டது. ஏற்கனவே உருக்குலைஞ்சு போன தன்னுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தையே மீட்டெடுக்க முடியாமல் இருந்த பிரிட்டனுக்கு இவ்வளவு பெரிய தொகை என்பது மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியாது என்பதை உணர்ந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வேற வழி இல்லாமல் இந்தியாவை விட்டு வெளியேறிடலாம்னு முடிவெடுத்தது. இதுதான் பிரிட்டன் இந்தியாவை விட்டு வெளியேறியதற்கான பல முக்கியமான காரணங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. இரண்டாம் உலகப் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எதுன்னு கேட்டால் அது பிரிட்டன். இந்த உலக நிலப்பரப்பில் 4/1 பகுதி பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. 50க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரிட்டனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்தது. அதில் 15 நாடுகளுக்கு சுதந்திரம் தரப்பட்டிருந்தாலும் கூட அந்த நாடுகள் பிரிட்டனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்ட நாடுகளாக இருந்துச்சு. அதே நேரத்தில் 35க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சுதந்திரம் தரப்படாமல் நேரடியாக பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் அடிமைப்பட்டு கிடந்த காலனிகளாக இருந்தது. அப்படி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த ஒரு மிக முக்கியமான காலனி தான் இந்தியா. ஆசிய கண்டத்தில் இருந்த மற்ற பிரிட்டிஷ் காலனிகளான சிங்கப்பூர், மலேசியா, பர்மா மற்றும் சிலோன் போன்ற நாடுகளை கட்டுப்படுத்த ஒரு நிர்வாக மையமாக இருந்த இந்தியா ஒரு இராணுவ மையமாகவும், ஒரு அரசியல் மையமாகவும், ஒரு பொருளாதார மையமாகவும் இருந்தது. இதனால் ஆசிய கண்டத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தோற்கடிக்கவே முடியாது என்ற ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் 2ஆம் உலகப் போர் தொடங்கி 2 ஆண்டுகளில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உருவாக்கி வச்சிருந்த, கட்டமைச்சு வச்சிருந்த இந்த பிம்பத்தை சுக்குநூற உடைச்சிச்சு ஜப்பான். ஆசிய கண்டத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் காலனிகளாயிருந்த ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பர்மா போன்ற பகுதிகளை 2ஆம் உலகப் போர் தொடங்கிய தொடக்க வருடங்கள்லேயே கைப்பற்றியது ஜப்பான். அதுலேயும் பிப்ரவரி மாதம் 1942ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் ஏற்பட்ட தோல்வி பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியாக அமைஞ்சது. கிட்டத்தட்ட 80,000 பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள் ஜப்பான் இராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்சாங்க. சொல்லப்போனால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய சரணடைவாக அமைஞ்சது. ஆசிய கண்டத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு ஏற்பட்ட தொடர் தோல்விகள் உலகின் மற்ற பகுதிகளில் இருந்த பிரிட்டிஷ் காலனிகளில் வாழ்ந்த மக்களுக்கு, குறிப்பாக ஆசியாவில் இருந்த மற்ற பிரிட்டிஷ் காலனிகளில் வாழ்ந்த மக்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துச்சு. ஏன்னா இந்த உலகின் சர்வ வல்லமை படைத்த, யாராலையும் தோற்கடிக்க முடியாதுன்னு பார்க்கப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை, பிரிட்டிஷ் இராணுவத்தை ஒரு ஆசிய நாடான ஜப்பான் தோற்கடிச்சு காட்டுச்சு. ஆனால் ஜப்பான் இராணுவம் இதோட நிறுத்தலை. 1942ஆம் ஆண்டு பர்மா வழியாக இந்தியாவுக்குள்ளே புகுந்த ஜப்பானிய விமானங்கள் அஸ்ஸாம் மற்றும் இம்பால் பகுதிகளில் குண்டுகளை வீசி தாக்க தொடங்குச்சு.
இதனால் ஜப்பான் கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் உலகின் மற்ற பகுதிகளில் இருந்த போர் முனைகளில் இருந்த தன்னுடைய இராணுவத்தை இந்தியாவுக்கு வரவழைச்சது. ஆனாலும் ஜப்பானுடைய தாக்குதலில் இருந்து இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை பாதுகாக்க தேவையான இராணுவத்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொண்டு வர முடியலை. இதனால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பலமாக பார்க்கப்பட்ட இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு பலவீனமாக மாற தொடங்குச்சு. இதுவரைக்கும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அடக்குமுறைக்கு கட்டுப்பட்டு அடங்கி இருந்த மக்களுடைய மனசில் நம்மளாலையும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியும்னு ஒரு எண்ணத்தை, ஒரு உத்வேகத்தை உருவாக்குச்சு. இதனால் ஏற்கனவே இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த போராட்டங்கள் மேலும் வலுப்பெற தொடங்குச்சு. பொதுமக்களும் தலைவர்களும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினாங்க. அந்த போராட்டங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாம திண்டாடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம். இப்படி உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ஜப்பான் என்ற ஒரு சின்ன நாடு தோற்கடிச்சது ஒரு வகையில இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் இந்திய தேசிய இராணுவத்துக்கும் ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு. இந்திய விடுதலைக்காக போராடின காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஒரு முக்கிய தலைவராக செயல்பட்டார் சுபாஷ் சந்திர போஸ். 1938 மற்றும் 1939 ஆண்டுக்கான காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுபாஷ் சந்திர போஸ். காந்தி, நேரு போன்ற தலைவர்கள் அகிம்சை வழியை தேர்ந்தெடுத்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடின சமயத்தில் சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதமேந்தி போராடணும் என்ற தன்னுடைய கருத்தை முன்வச்சாரு. இதனால் மற்ற தலைவர்களுக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து 1939 ஆண்டு தன்னுடைய காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சார் சுபாஷ் சந்திர போஸ். அதை தொடர்ந்து தன்னை போலவே காங்கிரஸ் இயக்கத்தில் இடதுசாரி கொள்கை கொண்ட ஆயுத புரட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்து ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பு மூலம் நாடு முழுவதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்த ஏற்பாடு செஞ்சாரு. 2ஆம் உலகப் போர்ல இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாதுன்னு வலியுறுத்தினாரு. சொல்லப்போனா இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தி ஆயுத புரட்சி மூலம் இந்தியாவுக்கு உடனடியாக சுதந்திரம் வாங்கணும்னு வலியுறுத்தினாரு சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் அவருடைய இந்த கருத்தை காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்கள் எதிர்த்தாங்க. சுபாஷ் சந்திர போஸுடைய இந்த செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை ஜூலை மாதம் 1940 ஆண்டு கைது செஞ்சு வீட்டு சிறையில் அடைச்சது. ஆனால் 1941 ஆண்டு ஜனவரி மாதம் மாறு வேடம் போட்டு வீட்டு சிறையில இருந்து தப்பிச்சாரு சுபாஷ் சந்திர போஸ். அதை தொடர்ந்து இந்தியாவில் இருந்து தப்பிச்ச சுபாஷ் சந்திர போஸ் ஆப்கானிஸ்தான் மற்றும் சோவியத் யூனியன் வழியா ஜெர்மனி போய் சேர்ந்தாரு. பெர்லின் நகரத்தில் ஃப்ரீ இந்தியா சென்டர் என்ற ஒரு பிரச்சார அலுவலகத்தை தொடங்கின சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்த் என்ற ஒரு வானொலி சேவையை தொடங்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாரு. ஃப்ரீ இந்தியா லீஜியன் என்ற ஒரு படைப்பிரிவை உருவாக்க நினைச்ச சுபாஷ் சந்திர போஸ் வடக்கு ஆப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு ஆதரவாக சண்டை போட்டு நாஜி படைகளால் கைது செய்யப்பட்ட 3000க்கும் மேற்பட்ட இந்திய போர்க்கைதிகளோட பேசி அவங்கள சம்மதிக்க வச்சு அவங்களுடைய மனசை மாற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான தன்னுடைய ஃப்ரீ இந்தியா லீஜியன் படையில் சேர வச்சாரு. ஒருவேளை ஜெர்மன் இராணுவம் மத்திய கிழக்கு நாடுகளை கைப்பற்றி அதன் பிறகு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சா அப்போ இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து போராட இந்த 3000 இந்திய இராணுவ வீரர்களை பயன்படுத்தலாம்னு நினைச்சாரு சுபாஷ் சந்திர போஸ். அதைத் தொடர்ந்து 1942 ஆண்டு மே மாதம் ஹிட்லரை சந்திச்சாரு சுபாஷ் சந்திர போஸ். தன்னை மிகவும் மரியாதையா நடத்தின ஹிட்லர் கிட்ட பிரிட்டனிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற இந்தியா சுதந்திரம் அடைய உதவி செய்யும்படி கேட்டாரு சுபாஷ் சந்திர போஸ். ஆனா அதுக்கு ஹிட்லர் தந்த பதில் சுபாஷ் சந்திர போஸுக்கு அதிருப்தியை தந்துச்சு. இந்தியர்கள் சுதந்திரம் பெற தயார் நிலையில இல்லைன்னு சொன்ன ஹிட்லர் இந்திய சுதந்திரத்துக்கு தன்னால உதவ முடியாதுன்னு சொன்னாரு. ஆசியாவில் பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்க்கிற ஜப்பான் கிட்ட உதவி கேட்க சொன்னாரு ஹிட்லர். ஏன்னா சோவியத் யூனியனை கைப்பற்றுவதுதான் ஹிட்லருடைய முதல் குறிக்கோளா இருந்தது. இந்திய சுதந்திரத்துக்கு உதவி செய்வது அவருக்கு முக்கியமான ஒன்றா தோணலை. ஆனாலும் சுபாஷ் சந்திர போஸ் தொடர்ந்து ஜெர்மனியிலேயே தங்கி இருந்து ஃப்ரீ இந்தியா சென்டர் பிரச்சார அலுவலகத்தை தொடர்ந்து நடத்திக்க அனுமதி தந்தார். அதுக்கு கொஞ்சம் நிதி உதவியும் செஞ்சார்னு நம்பப்படுது. சுபாஷ் சந்திர போஸை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பிரச்சார ஆயுதமாக தான் பயன்படுத்த நினைச்சாரு ஹிட்லர். உண்மையிலேயே சுபாஷ் சந்திர போஸுக்கு முழுமையாக உதவி செய்ய ஹிட்லருக்கு ஆர்வம் இல்லை. அடுத்த 1 வருடங்கள் ஜெர்மனியிலேயே தங்கியிருந்தார் சுபாஷ் சந்திர போஸ்.
அதைத் தொடர்ந்து 1943ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஜெர்மனியில் இருந்து கிளம்பின சுபாஷ் சந்திர போஸ் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செஞ்சு சிங்கப்பூர் வந்து சேர்ந்தார். அப்போது சிங்கப்பூர் ஜப்பான் இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. சிங்கப்பூர் வந்து சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அங்கே இருந்த ஜப்பான் நாட்டு தலைவர்களை சந்திச்சாரு. ஏற்கனவே அதாவது 1942ஆம் ஆண்டே கேப்டன் மோகன் சிங் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்றாரு. சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போர்களில் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு ஆதரவாக சண்டை போட்டு ஜப்பான் இராணுவத்தால் கைது செய்யப்பட்ட பல இந்தியர்கள் ஜப்பான் கிட்ட போர்க்கைதிகளாக இருந்தாங்க. ஜப்பான் அரசாங்கத்துக்கிட்ட பேசி அந்த இராணுவ வீரர்களை விடுதலை செஞ்ச சுபாஷ் சந்திர போஸ் அவங்கள இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்த்துக்கிட்டாரு. கிழக்காசிய நாடுகளில் வாழ்ந்த பல இந்தியர்கள் சுபாஷ் சந்திர போஸுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய இராணுவத்தில் தானாக முன் வந்து சேர்ந்தாங்க. அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி 1943ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான பிரகடனத்தை வெளியிட்டார் சுபாஷ் சந்திர போஸ். ஆசாத் ஹிந்த் என்ற அரசாங்கத்தை உருவாக்கின சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவுக்கான இடைக்கால அரசாங்கமாக இதை அறிவிச்சாரு. இந்த அரசாங்கத்தை ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி போன்ற அச்சு நாடுகளும் இந்த நாடுகளுக்கு ஆதரவாக இருந்த மற்ற நாடுகளும் அங்கீகரித்தது. இந்த காலகட்டத்தில் தான் சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. ஆசாத் ஹிந்த் அரசாங்கத்துக்கான கரன்சி நோட்டுகளும் தபால் தலைகளும் வெளியிடப்பட்டது. நேதாஜி தன் தலைமை தாங்கின இந்திய தேசிய இராணுவத்தில் காலாட்படை பிரிவு, கப்பல் படை பிரிவு மற்றும் விமானப்படை பிரிவுகளை உருவாக்கினார். இந்திய தேசிய இராணுவமும் ஜப்பான் இராணுவமும் கூட்டணி சேர்ந்து பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக பர்மா யுத்தத்தில் போரிட்டது. அதைத் தொடர்ந்து இந்தியா பர்மா எல்லையில் இருந்த இம்பால் மற்றும் கோஹிமா வழியா இந்தியாவுக்குள்ள முன்னேறிச்சு இந்திய தேசிய இராணுவம். ஆனாலும் ஒரு சில காரணங்களுக்காக ஜப்பான் இராணுவம் பின்வாங்கினதால இந்திய தேசிய இராணுவமும் தோற்கடிக்கப்பட்டது. இப்படி தோற்கடிக்கப்பட்டாலும் கூட இது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்துச்சு. இந்தியர்கள் அகிம்சை வழியில தான் சுதந்திரத்துக்காக போராடுறாங்க, அவங்கள சுலபமாக தோற்கடிச்சிடலாம், கட்டுப்படுத்திடலாம்னு நினச்ச பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு முன்னாடி இந்தியர்களால் ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை உருவாக்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக, பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக போராட முடியும்னு நிரூபித்து காட்டினார் சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் 1945 ஆகஸ்ட் 18 ஒரு மர்மமான விமான விபத்தில் சுபாஷ் சந்திர போஸ் மரணம் அடைஞ்சதா அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த விமான விபத்தில் மரணம் அடையலை, உண்மையிலேயே அவர் மாயமாயிட்டார்னு சொல்கிற இன்னொரு கருத்தும் இருக்குது. அவர் மரணம் அடைஞ்சாரோ இல்லை மாயமானாரோ தெரியல, ஆனால் அவர் பற்ற வைத்த புரட்சி நெருப்பு இன்னும் அணைஞ்சு போகலைங்கிறத உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். சுபாஷ் சந்திர போஸ் காட்டின வழியில் இனி மேலும் பலர் இந்திய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடும் நாள் வெகு தொலைவில் இல்லைன்னு உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்திய சுதந்திர போராட்டம் அறவழி போராட்டத்தில் இருந்து ஒரு இராணுவ போராட்டமாக மாறுவதை பார்த்து பயப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம். அதே நேரத்தில் இந்தியாவை கட்டுக்குள்ள வச்சிருந்த பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு மேலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு. இந்திய தேசிய இராணுவத்தை தோற்கடிச்ச பிரிட்டிஷ் இராணுவத்தில் பல இந்திய சிப்பாய்கள் இருந்தாங்க. இவங்க மனசுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழுந்துச்சு. இந்தியர்களான நாம எதுக்காக இந்திய தேசிய இராணுவத்தில் இருக்கிற சக இந்தியர்களுக்கு எதிராக சண்டை போடணும்னு யோசிக்க தொடங்கினாங்க. இதனால பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்த அவங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்கள் பக்கம் சாய தொடங்குச்சு. அதுலேயும் உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1945 இருந்து 46க்கு இடைப்பட்ட காலத்தில் போரில் பிடிபட்ட இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக நடந்த ஒருதலை பட்சமான விசாரணைகள் மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த தாக்கம் அரசியல் களத்திலையும் மிக கடுமையாக எதிரொலிச்சது. நேர் எதிர் கொள்கைகளை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த விஷயத்தில் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. இவங்களோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகள் கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கினாங்க. இப்படி பிரிட்டிஷ் இராணுவத்தில் தங்களுக்கு ஆதரவாக வேலை பார்க்கிற இந்திய சிப்பாய்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்திய தேசிய இராணுவத்துக்கு ஆதரவாக பேசுவதை பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இனி இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் என்பதை உணர்ந்தது. அதுலேயும் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான வேற ஒரு தலைவர் இந்திய தேசிய இராணுவம் மாதிரியான மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை உருவாக்கும் பட்சத்தில் தங்களுடைய பிரிட்டிஷ் இராணுவத்தில் வேலை பார்க்குற இந்திய சிப்பாய்கள் கூட அந்த புரட்சி இராணுவத்தில் போய் சேர்ந்துருவாங்கன்னு உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். 2ஆம் உலகப் போரில் கடுமையாக அடி வாங்கி இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவில் சுதந்திரம் கேட்டு ஒரு ஆயுத புரட்சி ஏற்படும் பட்சத்தில் அது கண்டிப்பாக தங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தரும்னு நினைச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம்.
அப்படி தோத்து போய் இந்தியாவை விட்டு வெளியேறதுக்கு பதிலாக அகிம்சை வழியில் பல வருடங்கள் போராடுற காங்கிரஸ் இயக்கத்துக்கிட்ட இந்தியாவை ஒப்படைச்சிட்டு இந்தியாவை விட்டு கௌரவமாக வெளியேறிடலாம்னு நினைச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம். என்னதான் தோற்கடிக்கப்பட்டாலும் கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய இராணுவமும் ஏற்படுத்திய தாக்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது. இது போல இன்னும் பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை எல்லாம் இந்த வீடியோவின் 2ஆம் பாகத்தில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.